நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 6த்து ஃபர்ஸ்ட் டைமில சயின்ஸில வந்து செகண்ட் லெசன்ல இருக்க கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் வந்து அத யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோஸ்ல போய் பாருங்க. இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு வந்து செகண்ட் லெசன்ல இருக்க விசையும் இயக்கமும். இதில இருக்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிசிஎஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு வந்து சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் நம்ம அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஆனா எஸ்ஐபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் சயின்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, லைன் பை லைன் எடுத்து தான் வந்து வீடியோஸ் வந்து குடுக்குறோம். அதனால வந்து நீங்க புக்ஸ் எல்லாம் வந்து படிக்க தேவையில்ல. நம்ம சேனல் வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். நீங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிறலாம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இயங்கும்போது தொடர்ந்து திசை மாறிக் கொண்டே இருந்தால், அத்தகைய இயக்க பாதை டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி. வளைவு பாதை. ஆப்ஷன் சி வளைவு பாதை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, கூற்று 2 பாருங்கள். கூற்று 1 பாருங்கள். ஓய்வு நிலை அல்லது இயக்க நிலை என்பது அதனை காண்பவரது நிலையை பொறுத்து மாறக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று 2 பாருங்கள். ஒரு பொருளின் மீது எந்த விதமான விசையும் செயல்படாத நிலையிலும் பொருள் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 83வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திரும்ப வந்து கூற்று தான் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்கள். காற்றில் அசைந்தாடும் கொடியின் இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று 2 பாருங்கள். நடைமுறையில் நாம் காணும் இயக்கங்கள் அனைத்தும் சீரான இயக்கங்களாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 84வது பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ஆப்ஷன் ஏ தான். கூற்று 1 வந்து சரி, 2 வந்து தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மருத்துவரின் ஊசியில் பிஸ்டனின் இயக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நேர்கோட்டு இயக்கம். அடுத்து பாருங்கள். கால்பந்தாட்ட மைதானத்தில் உதைக்கப்படும் பந்தின் இயக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஒழுங்கற்ற இயக்கம். அடுத்து பாருங்கள். மரத்திலிருந்து விழும் தேங்காய் டேஷ் இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நேர்கோட்டு இயக்கம். அடுத்து பாருங்கள். வீசப்பட்ட பந்தின் இயக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வளைவு பாதை இயக்கம். அடுத்து பாருங்கள். கயிற்றின் முனையில் கல்லை கட்டி சுற்றுதல் வந்து எந்த இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வளைவு பாதை இயக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருள் நகரும் பாதையை பொறுத்து இயக்கங்களை எத்தனை வகையாக வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 6 வகை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கடிகார முள்ளின் இயக்கம் வந்து என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வட்டப்பாதை இயக்கம். அடுத்து பாருங்கள். ஒரு அறையில் இங்கும் அங்குமாக நகரும் ஈயின் இயக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கால ஒழுங்கற்ற இயக்கம். அடுத்து பாருங்கள். மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் டேஷ் இயக்கம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வட்டப்பாதை இயக்கம். அடுத்து பாருங்கள். நீங்கள் 15 கிலோமீட்டர் தொலைவினை அரை மணி நேரத்தில் கடக்க முடியுமானால் உங்களால் 1 மணி நேரத்தில் டேஷ் கடக்க முடியும். அப்போது உங்களின் வேகம் டேஷ் ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தனி ஊசலின் இயக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அலைவு இயக்கம். அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 96வதுக்கு வந்து ஆப்ஷன் டி, அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம். அடுத்து பாருங்கள். வண்டி சக்கரத்தின் சுழற்சி வந்து என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தற்சுழற்சி இயக்கம். அடுத்து பாருங்கள். 2 கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று 1, மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அளவு இயக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 பாருங்கள். அதிர்வுறும் இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 98வதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ரெண்டுமே வந்து சரிதான். சரிங்களா? ஆப்ஷன் டி ரெண்டுமே வந்து சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தலே டேஷ் எனப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, விசை. அடுத்து பாருங்கள்.
சூரியனை சுற்றும் பூமியின் இயக்கம் வந்து என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வட்டப்பாதை இயக்கம். அடுத்து பாருங்கள், யானை தன் காதுகளை அசைத்தல் வந்து எவ்வகை இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அலைவு இயக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், கொசுக்கள் அல்லது ஈக்களின் இயக்கம் வந்து என்ன இயக்கம்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், சுழற்சி இயக்கம் பம்பரம் சுற்றுதல். ஸோ அலைவு இயக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஸோ ஊஞ்சலின் இயக்கம் மற்றும் ஊசல் கடிகாரத்தின் இயக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், குறிப்பிட்ட அச்சை பற்றி சுழலும் இயக்கம் வந்து என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தற்சுழற்சி இயக்கம். அடுத்து பாருங்கள், கேரம் விளையாட்டில் காய்களின் இயக்கம் வந்து என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இதுவும் ஆப்ஷன் டி ஒழுங்கற்ற இயக்கம். அடுத்து பாருங்கள், கூட்டம் மிகுந்த கடை தெருவில் மக்களின் இயக்கம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஸோ ஒழுங்கற்ற இயக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ வளைவு பாதையில் செல்லும் காரின் இயக்கம் வந்து என்ன இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஸோ வளைவு பாதை இயக்கம். அடுத்து பாருங்கள், பூமி தன்னைத்தானே டேஷ் கால இடைவெளியில் சுழலும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 108வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பாருங்கள், பந்தை உதைத்தல் தொடு விசை, இலை கீழே விழுதல் வந்து தொடா விசை, அதுவாக விழுந்துடும். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ ஒரு பொருளின் ஓய்வு நிலை அல்லது இயக்க நிலை என்பது அதனை காண்பவரது நிலையை பொறுத்து மாறக்கூடியது, அதனை டேஷ் என்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சார்புடையவை. அடுத்து பாருங்கள், ஸோ ரோபோட்டா என்ற டேஷ் வார்த்தையிலிருந்து ரோபோட் என்று வார்த்தையானது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ செக்கோஸ்லோவியா. ஸோ அடுத்து பாருங்கள், 2 கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று 1 ஸோ மின்னணு உணர்விகளை கொண்டுள்ளது ரோபாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2வது பாருங்கள், காற்றாடியில் நேர்கோட்டு இயக்கம் சுழற்சி இயக்கமாக மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 2மே வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், இராணுவ வீரர்களின் ஸோ அணிவகுப்பு இயக்கம் ஸோ என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி நேர்கோட்டு இயக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், நாய் தனது வாலினை ஆட்டுதல் வந்து என்ன இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அலைவு இயக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், வட்ட வடிவ தடகள பாதையில் ஓட்ட பந்தய வீரரின் இயக்கம் வந்து என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வளைவு பாதை இயக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், சிறுத்தையானது டேஷ் கிலோமீட்டர் பர் மணி என்ற வேகத்தில் ஓடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 112. அடுத்து பாருங்கள், ஸோ காகிதத்தினால் செய்யப்பட்ட விமானத்தை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வீசுவதால் ஏற்படும் இயக்கம் வந்து என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வளைவு இயக்கம். அடுத்து பாருங்கள், நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ரோபோட். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் குழந்தையின் இயக்கம் மற்றும் டேஷ் இயக்கங்களாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 119வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ கால ஒழுங்கு அலைவு. ஸோ அடுத்து பாருங்கள், தொலைவு மீட்டர், வேகம் ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மீட்டர் பர் வினாடி. ஸோ அடுத்து பாருங்கள், சராசரி வேகத்தின் அலகு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மீட்டர் பர் வினாடி. அடுத்த கொஷின் பாருங்கள், மிதிவண்டியில் காணப்படும் இயக்கங்கள் டேஷ் மற்றும் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தற்சுழற்சி இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல் வந்து என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வளைவு பாதை இயக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், இதய துடிப்பு வந்து என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து வந்து மரம் வெட்டுவார் ரம்பத்தால் மரத்தை அறுத்தல் ஸோ என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஸோ நேர்கோட்டு இயக்கம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோஸில் வந்து இவ்வளோ போதும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.